வணக்கம். நீங்க உங்க கண்ணு முன்னாடி பாக்குற இந்த உலகத்தை எவ்வளவு நம்புறீங்க? இந்த மைக்ரோஃபோன், இந்த அறை, ஏன் உங்க கைகளே கூட. இதெல்லாம் உண்மையா? இல்ல இது வெறும் ஒரு தோற்றமா? இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான சில கேள்விகளை பார்க்க போறோம். உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன? அது எங்கிருந்து வருது? இத பத்தி நாம பேச போறது அறிவாற்றல் விஞ்ஞானி டாக்டர் டொனால்ட் ஹாஃப்மனோட ஒரு பேச்சு வச்சுதான். நாம பாக்குற யதார்த்தம் ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு இடைமுகம், அதாவது இன்டர்ஃபேஸ் மட்டும்தானோ, இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான அடித்தளமே உணர்வு தானோ சொல்ற ஒரு கோட்பாட்டை தான் நம்ம ஆழமா அலச போறோம். சரி, இந்த பெரிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத எளிமையா புரிஞ்சிக்க ஒரு 2000 வருஷம் பழமையான கதைக்கு போவோம். பிளேட்டோவோட குகை உவமை இல்லையா? ஆமா, அதேதான். கற்பனை பண்ணி பாருங்க. சில கைதிகள் பிறந்ததுல இருந்தே ஒரு குகைக்குள்ள சங்கிலியால கட்டப்பட்டிருக்காங்க. ம் அவங்களால தலையை திருப்ப முடியாது. நேரா சுவரை மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கும் கைதிகளுக்கும் நடுவுல சிலர் விதவிதமான பொருட்களை தூக்கிட்டு நடந்து போறாங்க. அந்த பொருட்களோட நிழல்கள் மட்டும்தான் கைதிகள் பார்க்கிற அந்த சுவர்ல விழுது. அப்போ அந்த கைதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நிழல்கள் தான் உண்மையான உலகம். அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆமா, வேற எதையுமே அவங்க பார்த்ததில்ல. இந்த உவமைய எத்தனை முறை கேட்டாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன அதிர்ச்சி கொடுக்குது. நாம நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உறுதியா நம்புற விஷயங்கள் எல்லாம் வெறும் நிழல்களா இருக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. ஹாஃப்மேனும் இதேதான் சொல்றாரு. நாம பாக்குறது நிஜம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அது உண்மையோட ஒரு நிழல் மட்டும்தான். சரியா சொன்னீங்க. ஆனா ஹாஃப்மன் ஒரு படி மேல போறார். பிளேட்டோ காலத்துல நிழல்கள் மட்டும்தான் ஓமையா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு. வர்ச்சுவல் ரியாலிட்டி. அதேதான், விஆர் ஹெட்செட். ஆமா, இது ரொம்ப பொருத்தமான உதாரணம். நீங்க ஒரு விஆர் ஹெட்செட்டை மாட்டிட்டு ஒரு ரேசிங் கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க பாக்குற அந்த பளபளப்பான கார், அந்த பெரிய கட்டிடங்கள், அந்த சாலை, ஆமா, எதுவுமே உண்மை இல்ல. எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி கணினியால உருவாக்கப்பட்ட பிக்சல்கள். நீங்க ஹெட்செட்டை கழட்டுனா அது எதுவுமே அங்க இருக்காது. நீங்க பார்க்காதப்போ அந்த உலகம் இல்லவே இல்ல. மிகச்சரியா. ஹாஃப்மேன் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஐம்புலன்களும் சேர்ந்து நமக்கு காட்டுற இந்த உலகமும் அப்படிதான். இது உண்மையான யதார்த்தம் இல்ல. அது நம்ம உணர்வு நமக்காக உருவாக்கி காட்டுற ஒரு இடைமுகம் மட்டும்தான். ஆமா, ஆனா இங்கதான் விஷயத்தோட அதிர்ச்சியேண்டு. நாம பாக்குறது யதார்த்தத்தோட ஒரு மங்கலான போட்டோ காப்பி இல்ல. ஹாஃப்மேன் கணக்குப்படி அது யதார்த்தத்தோட 0%. ஒரு நிமிஷம், 0%? ஆமா, நாம பாக்குறதுக்கும் உண்மையான யதார்த்தத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைங்கிறது தான் அவரோட வாதம். புரியல. நிழல்களாவது உண்மையான பொருளோட வடிவத்தையாவது காட்டும், ஆனா 0%னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு ஆன்மீகவாதி சொல்ற மாதிரி இருக்கு, ஒரு விஞ்ஞானி சொல்ற மாதிரி இல்லையே. எந்த ஆதாரத்தை வச்சு அவர் இந்த முடிவுக்கு வந்தார்? ஹாஃப்மேனோட பயணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் ஒரு மத போதகரோட மகனா வளர்ந்தாரு. அதனால ஆன்மீக நம்பிக்கைகளும் அவருக்கு பழக்கம்தான். ஆனா கல்லூரிக்கு போனதும் டார்வினோட பரிணாம கொள்கையையும் பொருள் முதல்வாதத்தையும், அதாவது பிசிக்கலிசம், இந்த பிரபஞ்சத்துல பௌதிக பொருட்கள் மட்டும்தான் உண்மைங்கிற தத்துவம் தானே, ஆமா, அத ஆழமா படிச்சார். அப்போ நாம வெறும் உயிர் இயந்திரங்கள் தானாங்கிற கேள்வி அவரை ரொம்பவே பாதிச்சது. இந்த பதில தேடித்தான் எம்ஐடில செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ ஆய்வகத்துல சேர்ந்தார். கணினிகளுக்கு பார்வை கொடுக்கிற ஆராய்ச்சி இல்லையா? ஆமா, ஒரு ரோபோ எப்படி உலகத்தை பாக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சார். அங்கதான் அவரோட வாழ்க்கையை மாத்தின அந்த திருப்பு முனை கட்டம். 1987ல? ஆமா, 1987ல அவரும் ப்ரூஸ் பென்னட்டுங்கிற கணிதவியலாளரும் சேர்ந்து பார்வைங்கிற விஷயத்த முழுக்க முழுக்க கணித சமன்பாடுகளா மாத்த முயற்சி செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்னு புரிஞ்சது. பரிணாம கொள்கையின்படி எந்த உயிரினம் உண்மையை அப்படியே பாக்குதோ அது அழிஞ்சு போயிடும். என்னது, உண்மைய பார்த்தா அழிஞ்சு போயிடுமா? இது தலைகீழா இருக்கே. ஆமா, உதாரணத்துக்கு ஒரு வண்டு இருக்கு. அதுக்கு உண்மையிலேயே காலி, மர்தம், ஒளியோட அலை நீளம் எல்லாம் தெரிஞ்சா அதால உயிர் வாழ முடியாது. சரி. அதுக்கு பதிலா அதுக்கு இங்க தேன் இருக்கு, இங்க ஆபத்து இருக்குன்னு சில குறியீடுகள் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐகான் மாதிரி. ஓஹோ, புரியுது. நீங்க ஒரு நீல நிற ஃபைல் ஐகானை பாக்குறீங்க. அந்த ஃபைல் உண்மையிலே நீல நிறத்திலயும் சதுர வடிவத்திலயும் இல்ல. அதேதான். ஆனா அந்த ஐகான் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை சுருக்கமா சொல்லுது. அது போலதான் நம்ம பார்வையும். நாம பாக்குற எல்லாமே உண்மையை மறைச்சு நமக்கு தேவையான தகவலை மட்டும் கொடுக்கிற ஐகான்கள் தான். அடேங்கப்பா,
அப்போ ஒரு கணித சமன்பாடு தான் அவரோட உலக பார்வையே மாத்திருக்கு. நம்ம பார்க்கறது எதுவுமே உண்மையா இருக்க வாய்ப்பில்லைன்னு கணக்கு சொல்லும்போது ஒரு விஞ்ஞானிக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி, இது அவரோட துறை. ஆனா இயற்பியல்ல என்ன நடக்குது? ஏன்னா அங்கதான் யதார்த்தத்தோட உண்மையான விதிகள் இருக்குன்னு நாம நம்புறோம். அங்கேயும் இதே மாதிரி புரட்சிகரமான மாற்றங்கள் நடக்குதா? நீங்க கேட்டது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா ஹாஃப்மேன் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உலகின் தலைசிறந்த உயர் ஆற்றல் இயற்பியல் விஞ்ஞானிகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு முடிவுக்கு தான் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலவெளி அழிந்து விட்டது. ஸ்பேஸ் டைம் இஸ் டூம்ட். ஆமா, ஒரு நிமிஷம், காலவெளி அழிந்து விட்டதா? இது எப்படி சாத்தியம்? நம்ம ஸ்கூல்ல படிச்ச இயற்பியல் எல்லாமே தப்பா? ஐன்ஸ்டைனே தப்பா? இது ஒரு பெரிய கூற்று. இத விஞ்ஞானிகள் எப்படி ஏத்துக்கறாங்க? இது ஒரு அதிர்ச்சியான கூற்று தான். ஆனா இதுக்கு பின்னாடி வலுவான கணிதம் இருக்கு. ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்டையும் குவாண்டம் இயக்கவியலையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய சிக்கல் வருது. உதாரணத்துக்கு, நீங்க ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பொருளை, அதாவது சுமார் 10 அடுக்கு -33 சென்டிமீட்டர் அளவுல ஒன்ன பார்க்க முயற்சி பண்றீங்கன்னு வச்சுப்போம். ரொம்ப ரொம்ப சின்னது? ஆமா, அவ்வளவு சின்ன விஷயத்தை பார்க்க உங்களுக்கு பயங்கரமான ஆற்றல் கொண்ட ஒளி தேவைப்படும். ஆனா அவ்வளவு ஆற்றலை அவ்வளவு சின்ன இடத்துல நீங்க செலுத்தினா அந்த ஆற்றலே ஒரு கருந்துளைய, அதாவது பிளாக் ஹோலை உருவாக்கிடும். அப்போ நாம பார்க்க நினைச்ச பொருளே அந்த கருந்துளைக்குள்ள விழுந்து மறைஞ்சிடுமா? சரியா சொன்னீங்க. அதாவது அந்த அளவுக்கு கீழே இடம் காலம்ங்கிற கருத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது. அதனாலதான் விஞ்ஞானிகள் காலவெளிங்கிறது பிரபஞ்சத்தோட அடிப்படை இல்ல. அது ஒரு ஆழமற்ற தரவு கட்டமைப்பு. a shallow data structure. ஆமா, அதுவும் நம்ம விஆர் ஹெட்செட் மாதிரி தான். சரி, காலவெளி அடிப்படை இல்லனா அதுக்கு அடியில அதுக்கு அப்பால என்ன இருக்கு? அங்கேதான் ஹாஃப்மனோட கோட்பாடு வருதா? ஆமா, இயற்பியலாளர்கள் காலவெளிக்கு அப்பால என்ன இருக்குன்னு தேடும்போது அவங்களுக்கு நேர்மறை வடிவவியல்கள், அதாவது பாசிட்டிவ் ஜியோமெட்ரிஸ் மாதிரியான சில சிக்கலான கணித வடிவங்கள் கிடைக்குது. வைரங்கள் மாதிரி பல பரிமாணங்கள் கொண்ட வடிவங்களா? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஹாஃப்மன் என்ன சொல்றாருன்னா, இந்த வடிவங்கள் எல்லாமே ஒரு ஆழமான யதார்த்தத்தோட நிழல்கள் தான். அந்த ஆழமான யதார்த்தம் உணர்வு. இதுவரைக்கும் நாம யதார்த்தம் ஒரு மாயை, காலவெளி, ஒரு இடைமுகம்னு பேசிட்டோம். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை உணர்வு தான் சொல்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. உணர்வுங்கிறது ஒரு அருவமான விஷயம், ஒரு எண்ணம் மாதிரி. அதுலேருந்து கல், மண், நட்சத்திரம்னு இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்க முடியும்? வெறும் எண்ணத்திலேருந்து ஒரு பொருளை உருவாக்குற மாதிரி இல்லையா இது? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இங்கதான் ஹாஃப்மேனோட உணர்வு முகவர்கள், அதாவது கான்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் கோட்பாடு வருது. இது வெறும் தத்துவம் இல்லையா? இல்ல, இது ஒரு கணித மாதிரி. ஒவ்வொரு உணர்வு முகவரும் ஒரு சின்ன பிரபஞ்ச உணர்வு மாதிரி. அதுக்கு சில அனுபவங்களை உணர முடியும், ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்துக்கு மாற முடியும். இத கணிதத்துல மார்க்கோவ் செயின்னு சொல்லுவாங்க. மார்க்கோவ் செயினா? அது என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? நிச்சயம். எளிமையா சொல்லணும்னா, ஒரு வீடியோ கேம்ல நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா வலது பக்கம் போக 70% வாய்ப்பு, இடது பக்கம் போக 30% வாய்ப்பு இருக்கு. சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவமும் அடுத்த அனுபவத்துக்கான ஒரு நிகழ்தகவை, ஒரு ப்ராபபிலிட்டியை உருவாக்கும். இந்த உணர்வு முகவர்கள் இப்படிதான் செயல்படுது. ஹாஃப்மேன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கோடிக்கணக்கான உணர்வு முகவர்கள் ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ளும்போது ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாகுது. ஓ, அந்த நெட்வொர்க்கோட பண்புகள் தான் நமக்கு காலவெளியா தெரியுது. சரியா சொன்னீங்க. தனித்தனி உணர்வு முகவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறது தான் நமக்கு இடம், காலம், பொருள்னு தெரியுதா? ஆமா. இதுல சமீபத்திய முன்னேற்றம் என்னன்னா, இந்த உணர்வு முகவர்களோட கணிதத்துல இருந்து ஐன்ஸ்டீனோட சிறப்பு சார்பியல் கோட்பாட்டுல வர்ற கால விரிவு, அதாவது டைம் டைலேஷன், நீள சுருக்கம், ஆமா, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களால உருவாக்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது காலவெளிக்குள்ள இருந்து உணர்வு பிறக்கல, உணர்வோட இயக்கவியல்ல இருந்து தான் காலவெளியே உருவாகுது. அப்போ நீங்க சொல்றது வெறும் கணித ரீதியான உணர்வு முகவர்களோட செயல்பாடுகள்ல இருந்து ஐன்ஸ்டைன் சொன்ன கால விரிவு மாதிரியான நிஜ உலக விளைவுகளை உருவாக்க முடியுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. இதுதான் உணர்வுதான் அடிப்படைங்கிறதுக்கான அசைக்க முடியாத ஆதாரமா? இது ஒரு வலுவான ஆதாரம்னு சொல்லலாம். இன்னும் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இது உண்மையாக இருந்தால் இதோட தாக்கங்கள் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அது என்ன மாதிரியான தாக்கங்களா இருக்கும்? நாம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வகை விஆர் ஹெட்செட் அணிஞ்சிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. நம்மளை விட ஒரு மேம்பட்ட ஒரு பெரிய ஹெட்செட் அணிஞ்சு ஒருத்தர் இருக்காருன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அவரோட அனுபவங்களோட எண்ணிக்கை, அதாவது அவரோட மார்க்கோ மேட்ரிக்ஸ் நம்மளை விட பெருசா இருக்கும். அப்போ அவரால என்ன செய்ய முடியும்? நம்மால முடியாத பல விஷயங்கள் அவரால செய்ய முடியும். ஆமா, அது நமக்கு ஒரு மாயாஜால மாதிரி தெரியும்.
இந்த பெரிய ஹெட்செட்டுங்கிற யோசனை சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நம்ம இயற்பியல் விதிகளை மீறுற மாதிரி நமக்கு தெரியற சில விஷயங்கள் உண்மையில வேற ஒரு ஹெட்செட் அணிஞ்ச ஒருத்தரோட இயல்பான செயல்பாடா இருக்கலாம் இல்லையா? உதாரணத்துக்கு யூஏபி யூஎஃப்ஓக்கள் மாதிரி ஆமா, சமீபத்துல அதிகம் பேசப்படுற யூஏபி யூஎஃப்ஓக்கள் ஒரு சாத்தியக்கூறா இருக்கலாம். ஒரு யூஏபி திடீர்னு தோன்றி அபிஸ்டபியில வேகத்துல சஞ்சரிச்சு திடீர்னு மறையுதுன்னா அது நம்ம முப்பரிமாண காலவெளிக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை நம்மளை விட அதிக பரிமாணங்களையும் அதிக நேரத்தையும் கொண்ட ஒரு உணர்வு முகவர் நம்ம இடைமுகத்துல நம்ம இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு போறதா கூட இருக்கலாம். அவங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா நமக்கு அது இயற்பியல் விதிகளை மீறுற ஒரு அற்புதமா தெரியும். வாவ், இது விஷயத்த பாக்குற கோணத்தையே மாத்துது. இது அறிவியலை தாண்டி ஆன்மீகத்திலயும் சில விஷயங்களோட ஒத்து போற மாதிரி தெரியுதே. நிச்சயமா ஹாஃப்மேனே இத பத்தி பேசுறார். உதாரணத்துக்கு பைபிள்ல இயேசு சொல்ற மனந்திரும்புங்கள், அதாவது ரிப்பெண்ட் என்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். சரி, அதோட மூல கிரேக்க சொல் மெட்டனோயா. அதோட நேரடி அர்த்தம் மனந்திரும்புதல் இல்ல, உங்கள் மனதை கடந்து செல்லுங்கள், அதாவது டிரான்செண்ட் யோர் மைண்ட் என்பது. ஓ, உங்கள் மனதை கடந்து செல்லுங்கள். ஆமா, அதாவது நீங்க அணிஞ்சிருக்கிற இந்த ஹெட்செட்டோட வரம்புகளை தாண்டி பாருங்க. அப்படி பார்த்தா சொர்க்கராஜ்யம் உங்களுக்கு வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு புரியும்னு சொல்றாரு. இது பல ஆன்மீக மரபுகளோட மைய கருத்தும் கூட இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்த்தா, முதல்ல நாம உணர்ற இந்த யதார்த்தம் உண்மை இல்ல, அது உயிர் வாழறதுக்கு உதவுற ஒரு பைனரி இடைமுகம். சரி. ரெண்டாவது, காலவெளிங்கிறது பிரபஞ்சத்தோட அடிப்படை இல்ல, அதுவும் அந்த இடைமுகத்தோட ஒரு பகுதி தான். ஆமா. மூணாவது, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது உணர்வு தான். அந்த உணர்வோட இயக்கவியல்ல இருந்து தான் காலவெளியே தோன்றுது. சரியா சொன்னீங்க. ஆனா இது வெறும் அறிவியல் தத்துவமா இல்லாம உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தியை சொல்லுது. நாம எல்லாரும் ஒரே பிரபஞ்ச உணர்வோட வெவ்வேறு அவதாரங்கள், வெவ்வேறு ஹெட்செட்டுகளை அணிஞ்சிட்டு இருக்கோம். ஆமா. அதனாலதான் உன்னை போல் பிறரையும் நேசிங்கிற கூற்றுக்கு இவ்ளோ ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வேற யாரும் இல்ல, வேறொரு ஹெட்செட் வழியா தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான். இது ரொம்ப ஆழமான கருத்து. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்ம யதார்த்தங்கிறது சாத்தியமான எண்ணற்ற ஹெட்செட்ஸ்ல ஒன்னு மட்டும்தானா? அந்த ஹெட்செட்டை சும்மா பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா அதை நாமே வடிவமைக்க கத்துக்கிட்டா என்ன ஆகும்? நம்ம பார்வையின் அளவுருகளை, அதாவது பாராமீட்டர்ஸை மாத்துறதன் மூலமா என்ன மாதிரியான புதிய புலன்களை அல்லது திறன்களை நம்மளால தெற்க முடியும்? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.